ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைன் பண்ணி கடவுள் இன்னைக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் அஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 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 ரொம்ப பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போது ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கைத்தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையும் ஏற்படுத்துனது நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவனும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட்டு டேலண்ட்டை வெளில இப்போ முருகதாஸ் சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அட்லியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ அதை ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் விஜய் சிங் சார். ஏன்னா ஒரு எப்படி ஒரு 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 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு. ரெண்டாவது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன். அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவர் நடிகவேலோட கிராண்ட்சன் தானே, ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் சார். டக்குன்னு போனால் படம் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது கிடையவே கிடையாது. நானும் வந்து பிரியதர்ஷன் சார் கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணி நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அங்கிள் தான் நான் கூப்பிட்டு போனார், ராதா ரவி சார். அவர் என்ன சொன்னாரா, நீ போய் கற்றுக்க ஃபஸ்ட்டு ஃபில்ம் மேக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபில்ம் மேக்கிங்லாம் படித்து முடிச்சுட்டு சரி அதான் படித்து முடிச்சுட்டோமே இப்போ நம்ம சினிமா எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது பிரியதர்ஷன் சார்கிட்ட சேர்த்து விட்டாரு. சரி பிரியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம படித்தது ஒன்றுமே யூஸ் கிடையாது, இது வேறடா அப்பா சாமி அப்படின்ட்டு. அவர்கிட்ட எடுத்து முடிச்சுட்டு சரி ஒரு என்சைக்ளோபீடியாவே நம்ம ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு காலரை தூக்கிட்டு ஜாலியாக பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்தேன். படம் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தரும் எனக்கு கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி கமல் சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. கமல் சார்கிட்ட போனப்பறம் தெரிஞ்சிச்சு இந்த என்சைக்ளோபீடியா வைக்கிற லைப்ரரியே அங்கதான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் படிச்சது அது கூட பத்தல, இவ்வளோ இருக்கா சினிமால அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு பண்ற என்ன இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பிரியதர்ஷன் சார் அண்ட் கமல் சார், அவங்க ரெண்டு பேர்கிட்ட கத்துக்கிட்டது தான். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்னடா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து பழனியில் ஷூட் பண்ணோம். பழனி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவெல்லாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போது அங்கிள் வந்து பழனியே வந்து லைட் அப் பண்ணிட்டாரு, வந்து ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேய்னா ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ எதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. நான் ட்ரைலர் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். சினிமா ரசிகர்களுக்கே அது ஒரு பெருமை, உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிறது இல்லை. அதனால தான் ஒரு வேளை பைரசி ஜாஸ்தியாகுதோன்னு நம்ம தெரியல.
பட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க, என் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க. முக்கியமாக இதோட டைரக்டர் ஐக், அவர் ஒரு 3ஆம் தலைமுறை சினிமாக்காரர். மை ஃப்ரெண்டு ஜீவா, ஆல் ஆஃப் தம், தனித்தனியாக ஒவ்வொரு பேரையும் சொல்ல விரும்பலை, எல்லாரும் இருக்காங்க. எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்ல முயற்சி. எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆகி வந்த கதையும்பாங்க, அது மாதிரி, அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தெர்மாக்கோல். தப்பாக சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னதும் அது உடனே ஞாபகம் வருதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. சங்கிலி பொங்கலி கதவை நம்ம திறந்துட்டோம் அஃபிஷியலா.